கூமாப்பட்டியில தான் ஸ்டார்ட் ஆகுது. கூமாப்பட்டி எவ்வளவு பெரிய மர்மமான கிராமம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கூமாப்பட்டி என்னதான் மர்மமான கிராமமா இருந்தாலும் இங்க வசிக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு குழந்தைங்கள்ல இருந்து அந்த பண்பாடு இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். என்னதான் இங்க சந்தோஷம் இருந்தாலும் இங்க ஒரு பூல் இருக்கு, அதாச்சும் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜு கிட்ட பயங்கரமான சத்தம் கேட்க இங்க வந்து ஒரு ஆவி இருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. அந்த பக்கம் யாருமே போகவே மாட்டாங்க 6 மணிக்கு மேல. அப்படியே அரைச்சி போனா அவங்க வந்து திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் தான் நம்புறாங்க. அதுவும் அந்த பேய் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து சூசைட் பண்ணி இறந்ததா சொல்றாங்க. தினமும் 10 மணி ஆனா போதும் வெளியே வந்து கிராமத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும். யாராச்சும் வெளியே இருந்ததா பார்த்தா போதும் அவங்கள போய் போட்டு தள்ளிடும். அவங்க வந்து திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க, அவங்க உடல் பாகங்க கூட கிடைக்காது. அதே ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க தான் ஜீவா அண்ட் தர்சன். இந்த ஜீவாவும் தர்சன் எப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கக்கா கூட தனியா போக மாட்டாங்க. இந்த ஜீவா தர்சனுக்கு அந்த பேயோட கதை தெரிய வருது. இந்த தர்சன் வந்து எப்படின்னா இந்த பேய் கதையெல்லாம் நம்பவே மாட்டான். ஜீவா அந்த பேய் கதையை சொல்லும்போது தர்சன் நம்பவே இல்லை. ஜீவா என்னதான் சொல்லிக்கிட்டே இருக்கான், மச்சான் அங்க வந்து ஒரு பேய் இருக்கிற அந்த தர்சன் சொல்றான், அதெல்லாம் கட்டுக்கதடா அப்படின்னு. அவங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் அவங்க 4 பேர், அதாச்சும் ஜீவாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தர்சன் 4 பேருமே கண்ணாமூச்சாடலான்னு இருக்காங்க. அதாச்சும் இந்த ஜீவாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சூரஜ், அம்மா அஸ்வின். இவங்க 4 பேருமே கண்ணாமூச்சாடலான்னு இருக்காங்க. அதுவும் இது வந்து லாஸ்ட் மேட்ச் தர்சனும் சொல்றா, இருந்துச்சுடா இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டு போலான்னு. தர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஜீவா சூரஜ் கண்டுபிடிச்சினா அஸ்வின் வந்து கிடைக்கவே இல்லை. தர்சனும் கேட்கலாம், என்னடா அஸ்வின் ரொம்ப நேரமா காணோன்ட்டு. அப்ப சூரஜ் சொல்றான், அதாச்சும் ஜீவா சொல்றான், சாரி இந்த மாதிரி நாங்க பூல் கிட்ட போறது பார்த்தா அந்த பிரிட்ஜ் கிட்ட அப்படின்னு. ஜீவாவும் சூரஜும் எல்லாருமே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அஸ்வினோட அம்மா கிட்ட, இந்த மாதிரி அஸ்வின் அங்க தொலைஞ்சு போயிட்டான்ட்டு. அவங்க அம்மா சொல்றாங்க அழுதுகிட்டு, இதுக்கு மேல என் பையன் திரும்பி எப்பவுமே வரமாட்டான்னு. ஜீவாக்கு இது கேட்டு தூக்கமே வரல. ஏன்னா அஸ்வின் வந்து ஜீவாக்கு ஒரு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். அதனால தூக்கமே வரல. என்னால என் ஃப்ரெண்டு இறந்துட்டானே, அன்னைக்கு மட்டும் அவனை தடுத்துட்டு நான் உயிரோட இருந்திருப்பான்னு வெளியே வந்து பாக்குறான். அதே நேரத்துல பிரிட்ஜு கிட்ட அந்த ஆவியும் நின்றுட்டு இருக்கு. இது பார்த்த ஜீவாக்கு அப்படியே உடம்பே சிரித்து போச்சு. ஜீவம் அது கிட்ட போலாம், ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு உயிர் தான் முக்கியம். நம்ம உயிரை கொடுத்தாச்சு ஜீவா அந்த அஸ்வினை காப்பாத்திலாம் கிட்ட போறோம். பைக் எடுத்து ரொம்ப ஃபாஸ்டா போறோம். அந்த ஆவியும் முன்னாடியே ஜீவாக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஜீவாவும் கிட்ட போறோம். கிட்ட போய் அங்க போன உடனே அந்த ஆவி காணாம போயிடுச்சு. ஜீவாவும் பிரிட்ஜ் எல்லாம் தேடுறான், ஃப்ரெண்டை தேடுறான், ஆவியை தேடுறான். ஒரு பாவியும் கிடைக்கல. ஜீவன் ஃபுல் தேடிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவன் கிட்ட மர்மமான விஷயம் சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. சரி அவனு பைக் எடுத்து சீக்கிரமா ஓடி போயிடலாம் இங்க இருந்து போறதுக்குள்ள அந்த இடத்துல புகை மூட்டமா ஆகுது. இந்த புகை மூட்டையில இருந்து அங்க ஒரு ஆவியும் வருது. ஜீவோ அதே இடத்து போர்ட்டும் தரையிடுது. ஜீவோட கதை அங்கேயே முடிஞ்சிடுது. பேர் லைக் பண்ண மாட்டீங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தர்சனும் காலையில எழுறான். ஜியோவோட நியூஸ் கேட்டவொடனே தர்சனுக்கு அப்படியே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவனோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலம்னு சொல்லும் போது யாருக்கு தான் கோவம் வருது. தர்சன் அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் தேடுறான். ஜியோவோட பைக் மட்டும் தான் கிடைக்குது. தர்சனுக்கு அப்படியே மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா தர்சன் வந்து ஜீவா இல்லாம சாப்பிடவும் மாட்டான், ஏன் ஒண்ணுக்கு கூட அடிக்க மாட்டான். தர்சனும் முடிவு எடுக்கிறான், அவனோட அஸ்வின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அவங்க டீச்சர் கிட்ட போய் கேட்கறான், டீச்சர் அந்த பிரிட்ஜை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அந்த டீச்சர் கிட்ட கேட்ட உடனே அந்த டீச்சர் வெளியே ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிராமவாசிகள் கிட்டையும் கேட்கறான். அந்த கிராமவாசிங்க எல்லாமே எனக்கு தெரியாதுப்பான்னு பயந்துட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்த அவங்க மாமா கிட்ட போறான். அவங்க மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கறான். அவங்க மாமா கிட்ட கேட்கும் போது அவங்க மாமா சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பொண்ணு வசிச்சுது, அந்த பொண்ணு வந்து இங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துச்சு, அன்னில இருந்த இந்த மர்மமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு. என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு தர்சனும் ஆச்சரியமா கேட்கறான். இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 50 வருஷமா தான் இந்த பிரிட்ஜ் வந்து அப்படி இருக்கு. நான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சரா இருந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு டீச்சரா இருந்தேன். அப்பதான் என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தா எங்க ஸ்கூலுக்கு. அவ பேர் தான் பிரியா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்தா, அவன் பேர் தான் ஆசிஃப். பிரியாவும் ஆசிஃபும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மாத்தி எங்க எல்லாரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஜோடினா ரொம்ப ரொம்ப நல்ல ஜோடி. ஏன்னா ஊர் மக்களே சொல்றாங்க இவங்க மாதிரி தான் காதல் ஜோடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் விட்டே கொடுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு காதல் ஜோடிங்க அவங்க. அடுத்த நாள் இன்னொருத்தவன், அவன் தான் ஊர் தலைவன் வந்து சொல்றான், பிரியா வந்து வேற ஒருக்காரு, அந்த ஊர்ல இருந்து இதுக்கு மேல யாரும் இங்க படிக்க வரக்கூடாதுன்னு அவன் ரூல்ஸும் எடுத்துட்டு வரான். அன்னிலிருந்து பிரியாவால் ஆசிக்கு பார்க்கவே முடியல. சரி அவங்க மாமாவும் இது வந்து பொய்டா, இதெல்லாம் ஊருக்கு மக்களை நம்புறதுக்காக சொன்ன கதை. அந்த பிரியா வந்து அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிச்சு, ஆனா அது அதான் பண்ணல, யாரும் தள்ளி விட்டுருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும்னு சொல்றான். தர்சனும் சரி மாமா அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிக்கிறேன்னு அந்த ராத்திரியே போய் அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். பிரியா வருவாளான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல பிரியா அப்படியே அழுதுகிட்டே வரா, கொடூரமா அழுறா. சத்தத்தை கேட்டோடனே தர்சன் அப்படியே பீதி ஆயிடுச்சு. தர்சனம் ரொம்ப ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். பிரியா மேல பறந்து போறா. இதுதான் அந்த கிடைச்ச டைம்னு அந்த பிரிட்ஜை தாண்டி பிரியா அவங்க ஊருக்கு ஓடுறா. பிரியாவோட ஊருக்கு போய் பார்த்தப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. தர்சனுக்கு இவங்களை பார்த்தோன்னே உயிரே வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டுதான் தர்சன் நினைச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தர்சன் தின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். பிரியாவும் பின்னாடி வரா. தர்சனம் சொல்ல ஆரம்பிக்கிறான், அம்மா உங்களுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி எனக்கு தெரியும், நீங்க வந்து தானா சாரல் உங்க யாரோ தள்ளி விட்டாங்க, அந்த மர்மத்தை நான் ஊருக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்றான். அப்ப பிரியாவும் சொல்றான், சரிப்பா நீ அப்படி நிரூபிச்சுட்டு அவங்க ஊர் மக்கள் எல்லாம் நான் விட்டுறேன்னு சொல்றான்.
பிரியாவும் அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நாங்க தினமும் அவனுக்கு தெரியாம ஊர் தலைவர் தெரியாம மீட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் அவனை பார்க்கலாம் அவங்க ஊருக்கு போனோன்னா அப்போ வந்து பிரிட்ஜு கிட்ட வந்தேன். அந்த ஊர் தலைவன் வந்து பார்த்துட்டு இருந்தா என்ன கூப்பிட்டா. என்னோட ஃபோன் வந்துருச்சுமா அவனால் எடுத்து தர முடியுமான்னு. நானும் பிரிட்ஜ் மேலே ஏறி பார்த்துட்டு இருந்தேன். எடுக்க முடியுமான்னு. எடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஊர் தலைவன் பின்னாடி இருந்து வந்து என்னை தள்ளி விட்டுருவான். நான் அதே இடத்துல அப்படியே அப்பாவி மாதிரி இறந்து போயிடும். அதனாலதான் இன்னும் நான் மோட்சம் அடையாம இருக்கேன். அந்த ஊர் தலைவனை மட்டும் நான் கொண்டுட்டேன்னா நான் ஊர் விட்டு போயிடுவேன்னு பிரியாவும் தர்சன் கிட்ட சொல்றான். தர்சனம் ஊர் தலைவன் வீட்டுக்கு நுழைஞ்சு அப்படியே சத்தம் கொடுக்கணும், ஊர் தலைவரேன்னு. அந்த ஊர் தலைவன் வந்து பார்க்கணும், என்ன தர்சன் என்ன விஷயம்னு. அப்போ பிரியா பின்னாடி வரா. அப்படியே புகமூட்டமா இருக்கு. அவனுக்கு பார்த்தோன்னே பயம் எடுத்துக்கிச்சு. அதே புகமூட்டத்துல பிரியாவும் வரா. அந்த பிரியா எப்படின்னு தெரியல ஊர் தலைவன் அப்படியே பிஜிக்கிட்ட வர வச்சுட்டா. பிரியாவும் முன்னாடி வந்து ஊர் தலைவனை போட்டு விட்டுருவா. இந்த கதை இதோட முடியுது. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.